அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். இங்கே பாருங்கள், பகை எப்படி இருக்கும்? சகல விரோதங்களும் சின்ன பகையாக தான் இருக்கும். சகல விரோதங்களை எழுப்பிடுங்க. நம்ம பகை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என் அன்பு மகனே, அன்பு மகளே, யாருக்கிட்டையும் பகையாக இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை சொல்கிறார், பகை விரோதங்களை எழுப்பிடும், அநேக விரோதிகளை எழுப்பிடுங்க. நம்ம ஒன்றுக்கு சின்ன பகையாக தான் ஒன்று நினைப்போம், மனசில் தான் நினைப்போம். அது பெருசாக எழும்பி அநேக விரோதங்களை எழுப்போம். அன்பு சகல பாவங்களை மூடும். அன்பு சகல பாவங்களை மூடுங்க. அநேக பாவங்கள் செய்தால் கூட சரி, அந்த அன்பான வார்த்தை ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த பாவம் அவனை விட்டு நீங்கி அவன் அன்போடு வாழ்வான். இயேசுவின் அன்பு மாசற்ற அன்பு. அந்த அன்பில் நீங்கள் வரணுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு சகல பாவங்களை மூடும். எப்படியாப்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுங்க. நான் கொலை செய்துட்டேன், நான் திருடிட்டேன், அநேக பாவங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசு அன்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த பாவங்கள் எல்லாம் மூடப்படும். இனி பாவம் செய்யாதே, நீ போ அப்படின்னு சொன்னது போல் ஆண்டவர் உங்களை மன்னித்து அந்த அன்புக்குள்ளே உங்களை நடத்துவாருங்க. பகையை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். சகல பாவங்களையும் அன்பு மூடுங்க. என் அன்பு மகனே, மகளே, இந்த வார்த்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் விரோதம் இல்லாதபடிக்கு இயேசு நடுமோடு கேட்டு வாழ நீங்கள் உதவி செய்யுங்கிறாங்க. இயேசுவோட அன்பு சகல பாவங்களை மூடும். அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அன்புக்குள்ளே மூடி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். Amen. God bless you.